ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நீங்கள் நம்ம பார்க்கக்கூடியது மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு பாருங்கள், இப்போ விரைச்சனியாக போய்கிட்டு இருக்கு. நீ மார்ச் 6 ஜென்மச்சனியாக வரக்கு இருக்காங்க. ஸோ ஜென்மச்சனின்னு சொல்லும்போது இப்போவே ரொம்ப பேனிக் ஆகி உட்காந்துருக்காங்க. என்னென்ன பண்ண போகிறாங்களோ, இப்போ இந்த சனியின் தாக்கமே தாங்க முடியாமல் இருக்கிறாங்க. இனி ஜென்மச்சனியாக வந்துருச்சுன்னா மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிற இன்றைக்கே ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. நம்ம நேயர்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? ஏதாவது ஆறுதலான விஷயங்கள் இருக்கா? அதே மாதிரி அவங்க பார்த்த கனவுகள் இதெல்லாம் வந்து நிஜமாகுமா, இல்லை இந்த சனியின் தாக்கத்தினால கொஞ்சம் பிரச்சனை ஆகுமா? அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது எல்லா யூடியூப் சேனலை திறந்தாலும் எங்கே ஓப்பன் பண்ணாலும் சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் டெலிவிஷன்லேருந்து எல்லா இடத்துல பத்திரிகையிலேருந்து மீனராசிக்காரர்களே உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பம், வாழ்க்கையின் முடிவு ஆரம்பம், இப்படி தான் பேசிட்டு வராங்க. ஒரு சிலர் எக்ஸ்ட்ரீமா மீனராசி நேயர்களே இன்று முதல் உங்கள் வாழ்க்கையின் ஜாக்பாட் துவங்குகிறது அப்படின்னு பேசிட்டு வர்றாங்க. ரெண்டுமே பொய். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, மீனராசியை பொறுத்த வரைக்கும் அது மோட்சஸ்தான். மார்ச் 6 சரியாக வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் வரார், உண்மைதான், யாரும் மறுக்கல. மார்ச் ஏப்ரல் மே முடிஞ்சு ஜூன் 2 குருவுடைய பார்வை அந்த இடத்துல விடுது. அதைத்தான் நம்ம சொல்றோம். எப்பப்ப ஒவ்வொரு கஷ்டம் வருதோ மனிதனுக்கு, எப்பப்ப பிரச்சனைகள் வருதோ, எப்பப்ப உடல் உபாதைகள் வருதோ, எப்பப்ப அவமானங்கள் ஏற்படுதோ, எப்பப்ப அதர்மம் தலை தூக்குகிறதோ, அப்பப்ப தர்மம் மறுபடி வந்து வெல்லும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பல மகான்களை ஈன்றெடுத்த ஒரு ராசி. இந்த நாட்டில் பிறந்த அவதரித்த அவதார புருஷர்களை நமக்கு தந்த ஒரு ராசி மீனம். ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்த ராசி மீனம். வித்தியாசம், விந்தை, இந்த இடத்துல ஆசையுடைய சக்கரவர்த்தி சுக்கிரன் வந்து உச்சம் பெறுவார். அப்ப ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னா, உங்களுக்கு பரிசு ஒண்ணு கொடுக்கணும், ஆஸ்கர் அவார்டு. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த அவார்டை வாங்கறதுக்கு உண்டான தகுதியை நீங்க வளர்த்துருக்கணும். அது சாதாரணம் இல்லை. அதைத்தான் இறைவனும் சொல்ற. நீ ஆசையை வெல்வாயே ஆனால் ஆண்டவன் உன் பக்கம் வருகின்றேன். உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி ஆசை என்பதே. அன்றாட மனிதனுக்கும் ஆண்டவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே இடைவெளி ஆசை. அப்போ டிசையர் இஸ் த டிரைவ் டு சக்சஸ் சொல்றோம். ஆசையை விடுன்னு எப்படி சொல்றோம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒரு விஷயம் கிடைக்கணும்னா ஒன்னு இழந்தாகணும். இதுதான் பிரின்சிபிள். ஒன்னு இழந்துதான் ஒன்னு கிடைக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி மீனராசி என்பவர்களுக்கு கேடர சனியுடைய ஜென்ம சனியுடைய பயம் மனமெங்கும் இருக்கு. ஆல்ரெடி 2 வருஷம் அடி. இப்போ ஜென்ம சனி இதை விட அடியா? ஐயோ எங்களுக்கு முடியாது அப்படின்னா இந்த காணொலியே இவர்களுக்கு சமர்ப்பணம். ஏன்னா என்னென்ன நீங்க செய்தால் நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். அடியுடைய வீரியத்தை குறைத்துக் கொள்ளலாம். அடி வாங்காமல் தப்பிக்க முடியாது. அடியுடைய ஆழத்தை குறைத்துக் கொள்ளலாம். மிக ஒரு இரும்பு அயன் ராடால மண்டையில அடி வாங்கறதுக்கும் பிளாஸ்டிக் ஸ்கேலால வாங்கறதுக்கும் உண்டான வித்தியாசத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக நீங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தூண்ட வேண்டும். சனிதானே உங்களை தாக்க போறாரு. அவரை முன்கூட்டியே நீங்க போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. வாங்கி ஒரு டெய்லி ரொட்டீன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேம் டைம் சேம் ஒர்க். இந்த டெய்லி ரொட்டீன்ல உங்களோட வேலையை கரெக்டா டயத்துக்கு கரெக்டா அப்படியே செஞ்சுட்டு வாங்க. 2, ஸ்லோவாகவும் கன்சிஸ்டண்டா ப்ராக்ரஸ் பண்றதுக்கும் ஒரு கமிட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் நிதானமா தான் செயல்படுவேன், நான் சொன்னதை செய்வேன். அதை வந்து உங்களுக்கு கமிட் பண்ணிக்கோங்க. 3, ஒவ்வொரு வாரமும் நீங்க எவ்வளவு ப்ராக்ரஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத மெஷர் பண்ணுங்க. எமோஷனலா இல்ல, பிராக்டிகலா, வேலை சார்ந்து. உங்களுடைய சனி படர்ந்து விரிந்து தாக்குவதற்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு இடத்துக்குள்ள வந்துடுவார். அதாவது ஒரு கட்டத்துக்குள்ள வருவார். இவன் என்ன, இவன் கரெக்டா பொறுமையா இருக்கான், எளிமையா வேலை செய்யறான், எதுவும் பெருசா அதட்டிக்கிறது இல்லை, தன்னையே ஹம்பிளா இருக்கான், தாழ்த்திட்டு பொறுமையா போறான்,
இவனை எப்படி இது பண்றது, அவர் ஒரு குழப்பத்துக்கு உள்ளாவார். அதற்கு அடுத்தபடியாக ராகு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓவர் இமேஜினேஷன், அதாவது அதிகப்படியா யோசிக்க வைக்கிறது ராகு. அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணும். கான்ஸ்டன்டா பிளான் பண்ணி அதை உடனே செயல்படுத்துறது கூடாது. முன்கூட்டியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை நீங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இன்ஸ்டன்டா இப்ப நான் உனக்கு பிளான் பண்றேன், இப்போ இங்க போறேன், இது பண்ண, அது செய்தால் தோல்வி. அதே மாதிரி உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடக்கூடாது. ராகு உங்களை எப்ப ஆதரிப்பார்னா, நீங்க வேலை செஞ்சு ஆதரிப்பார். நீங்க மனசுல நினைச்சு அதை பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆதரிக்க மாட்டார். அப்ப உழைப்பு என்பது வெளிப்பட வேண்டும். இந்த 7.5 சனி தாக்குதல்ல இந்த வெளியே வர்றதுக்கு ராகு இஸ் அன் ஹைபிரிட் பிளானட் வெர்ஷன் ஆஃப் சனி, சாட்டன். சனியுடைய உயரிய வெர்ஷன், அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் ராகு. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை நீங்கள் ஒரு சமாதானத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, தினசரி தியான பயிற்சியில் ஈடுபட வேண்டும். மனம் ஒரு காம்னஸுக்கு வரும், ஒரு காம் மைண்ட் செட்டுக்கு வரும். இன்னொன்னு, மூதாதையர்களுக்கு செய்யக்கூடிய திதிகளை கரெக்டா செய்யணும். 4வது விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை ஸ்ட்ரென்தன் பண்றது, அதாவது அவரை வலுப்படுத்துவது. எப்படி வலுப்படுத்துவது? அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க வெள்ளிக்கிழமை தோறும், ஒவ்வொரு பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபட்டு, அதே மாதிரி மஞ்சள் நிற ஆடையை முதியவர்களுக்கு தானமாக கொடுப்பது. இது ரெண்டும் செய்யும் பொழுது உங்களுடைய சுக்கிரனும் வலுப்படுவார், 7.5 சனியுடைய தாக்குதலும் கம்மியாகும். சுக்கிரனை கம்மி பண்ணா 7.5 சனி தாக்குதல் எப்படி கம்மியாகும்னா, சுக்கிரன் சனி உயரிய நண்பர்கள். என்னுடைய நண்பன் உங்களுக்கு நண்பன் இருந்துட்டா இன்னும் எனக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். இதன் அடிப்படையில் மீனராசி அன்பர்கள் பொறுமையும் எளிமையும் கடமையையும் கடைபிடிக்க வேண்டும். இந்த நேரத்துல போய், ஆனா மைண்ட் என்ன தெரியுமா சொல்லும், இதை பார்த்துட்டு இருக்கிற மீனராசினர்களுக்கு, இவன் போய ஜோதிடத்தை இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, நம்ம தம்ப்நெயில்ல நடிகையுடைய படத்தை போடல, சாமியுடைய படத்தை தான் போட்டிருக்கோம், ஜோதிடம்னு தான் போட்டிருக்கோம். உள்ள பார்த்துட்டு ஒரு அதிபுத்திசாலி சொல்லுவார், ஜோதிடம்லாம் போய். ஜோதிடத்தை நம்பாதவர்கள் இந்த தம்ப்நெயில் எதுக்கு ஓபன் பண்ணுவாங்க? அடிப்படை நம்மளையெல்லாம் புத்தி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காரு. மீனராசிக்கு 7.5 சனியுடைய தாக்குதல் இருக்கிறதுனால நியாயத்தை, தர்மத்தை, நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள சனி விடமாட்டான். விநாச காலே விபரீத புத்தி. அதற்கும் மீறி உனக்கு நல்ல நேரம் இருக்குன்னா நீ இதை ஒத்துக்குவ. இப்ப நம்ம ஒன்றும் காசு பணம் கேட்கல, இப்படி இருந்தா நல்லதுன்னு சொல்றோம். அதற்கு மேல சந்தேகம் இருந்தா பிறப்பு ஜாதகத்தை எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல கொடுத்து செக் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணா இன்னும் துல்லியமாக மீனராசி அன்பர்களை காப்பாற்ற முடியும். இது நிச்சயம். சிறப்புங்க ஐயா. நம்ம நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. கோயில் வழிபாடுகள் எதாவது ரெமெடி எதாவது பண்ண முடியுதுன்னு சொல்லுங்க ஐயா. கோவில் வழிபாடுகளை பொறுத்த மட்டில் மீனராசி நேயர்களுக்கு முக்கியமா அவர்கள் சொல்ல வேண்டியது, தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சக்கரபாணியார் கோவில்னு இருக்கு. இந்த கோவில் வழிபாடு ஒண்ணு, கும்பேஸ்வரர் ஆலயம் பக்கத்தில் இருக்கு. இந்த 2 கோவிலும் இவர்களுக்கு பெரிய அளவிலான வாழ்வியல் மாற்றங்களை தரும். சிறப்புங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. வணக்கம்.